வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பேராதனையில் பாரிய மண் சரிவு, 24 சடலங்கள் மீட்பு, 45 பேர் மாயம். வெளியான பரபரப்பு காணொளி. வெள்ளத்தில் மூழ்கியது மூதூர், ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்ற மீட்பு நடவடிக்கை. 200 கடந்தது உயிரிழப்புகள், 10 லட்சத்தை நெருங்கும் பாதிப்பு. 3 நாட்களாக சிக்கி தவித்த குடும்பத்தினரை மீட்ட விமானப்படை. இயற்கை அனர்த்தத்திற்கு மத்தியில் யாழில் நடந்த கொடூரம், துரத்தி இளைஞன் வெட்டி கொலை. வெள்ளத்தின் கோர தாண்டவம், ஆயிரக்கணக்காக அடித்து செல்லப்பட்ட கால்நடைகள், தத்தளிப்பவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கவும் நடவடிக்கை. உள்நாட்டு செய்திகள். கண்டி மாவட்டத்தில் உள்ள அளவத்துக்கொடை போலீஸ் பிரிவின் ரம்புகேவெல மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவின் சரசவிகம ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவுகளில் சிக்கியவர்களில் இதுவரை 24 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போயிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மேலும் 45 பேரை தேடும் பணிகளை ராணுவம், போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ரம்புகேவெலவின் முத்துனேகட பகுதியில் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று காலை வரை அவர்களில் 10 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. அதேபோல் சரசவிகாமவில் பல வீடுகள் மண் சரிவில் புதையுண்ட நிலையில் அங்கிருந்து 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரம்புகேவெல பகுதி மிகவும் அதிக மண்சரிவு அபாயம் நிறைந்த பகுதி என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முன்னதாக அறிவித்திருந்தது. பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தாங்கள் தங்கியிருந்த ஆபத்தான பகுதியிலிருந்து தங்களது உறவினர் வீடுகளுக்கு வந்திருந்த போது இந்த அனர்த்தத்தில் சிக்கியதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மண் சரிவுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் விசேட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கண்டி பேராதனை பகுதியில் வீட்டு தொகுதி ஒன்று திடீரென்று கீழே சரிந்து விழுந்துள்ளது. இன்று மாலை 4 மணியளவில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. குறித்த கட்டிட தொகுதிகள் ஆறொன்றினை அண்டி காணப்படுவதால் குறித்த அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று கருதி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த வீதியும் முற்றாக மூடப்பட்டு மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது குறித்த கட்டிட தொகுதி முற்றாக கீழே சரிந்து விழுந்துள்ளது. மேலும் கண்டி, பேராதனை மற்றும் கண்ணொருவை ஆகிய பகுதிகளில் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வரும் அதே வேளையில் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் உள்ள பல கட்டிடங்களில் மண்சரிவு அபாயம் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக அந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சேருவல, சோமபுர, மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட 231 பேரை இதுவரை விமானம் மூலம் மீட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த இடர் முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது. இன்று மாவிலாறு பகுதியில் மீட்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் இதுவரை வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 231 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பில் சிக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு வெள்ளத்தில் இருந்து விமானமூடாக மீட்கப்பட்டவர்கள் சீனா பே விமானப்படை தளத்திற்கும் சேருவல மகாவலி விளையாட்டு மைதானத்திற்கும் கொண்டுவரப்பட்டனர். மேலும் கடல் மற்றும் வான்வழி மூலம் தொடர்ந்து மீட்கும் பணி இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து மோதூர் நகரம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மகாவலி கங்கையின் பெருக்கெடுப்பும், மாவிலாற்றின் உடைப்பும், குளங்களின் வான் திறப்பும் கிராமங்களில் உட்புகுந்து மக்களின் இயல்பு வாழ்வை பெருமளவு பாதித்துள்ளது. திருகோணமலை மோதூர் பிரதான தரைவழி பாதை உடைப்படுத்துள்ளது. வயல்வெளிகள் யாவுமே கடல் போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை நெருங்கியுள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் 212 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி 218 பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் 2,73,606 குடும்பங்களைச் சேர்ந்த 9,98,918 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாடு முழுவதும் 1,275 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 51,228 குடும்பங்களைச் சேர்ந்த 1,80,499 நபர்கள் தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கேகாலை மாவட்டம் மாவனெல்ல கோவிலக்கந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 4 பேர் காணாமல் போயுள்ளதாக மேலதிக மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். அவர்களில் 2 பேரை ராணுவம் உயிருடன் மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிமடை ரேந்தபொல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மண் சரிவு காரணமாக 5 பேர் காணாமல் போயுள்ளனர். நேற்று இரவு 10:15 மணியளவில் இந்த மண் சரிவு இடம்பெற்றுள்ளது. ராணுவத்தினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். இதன்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினா நாட்டு பெண்கள் 3 உட்பட சுமார் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மண் சரிவில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் தற்போது பாதினாவில முஸ்லிம் வித்தியாலயம், ரேந்தபொல தமிழ் வித்தியாலயம் மற்றும் அம்பேவெல பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நுவரெலியா, வெளிமடை மற்றும் அம்பேவெல வீதிகளில் தடை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு மெல்சிரிபுர கந்துமல்ல பகுதியில் மலையொன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 3 மாத குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மண் சரிவில் மேலும் 9 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை வேளையில் மேலும் சில இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் அப்பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நிவாரண குழுக்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புயல் மற்றும் மல்வத்து ஓயா ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த 3 நாட்களாக குஞ்சுக்குளம் தேக்கம் அணைக்கட்டு அருகில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் உள்ளடங்கலாக 3 இன்று காலை மீட்கப்பட்டுள்ளனர்.
மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தொடர் முயற்சியின் பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இன்று காலை கணவன், மனைவி மற்றும் 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்கலாக 3 ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். குறித்த மூவரும் சுமார் 2 மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு வவுனியா ஜோசப் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்புப் பணிகள் தாமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே இந்திய அரசினால் மீட்புப் பணிகளுக்காக வழங்கப்பட்ட இந்திய விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய கர்ப்பிணி பெண் ஒருவர், காயமடைந்த 2 உட்பட வெளிநாட்டவர்கள் அடங்கலாக 24 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பாக கொழும்புக்கு அழைத்து வந்தனர். யாழ்ப்பாணத்தில் கொட்டும் மழைக்குள் இளைஞன் ஒருவர் வன்முறை கும்பலால் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி சந்தைக்கு அண்மித்த பகுதியில் இன்று காலை குறித்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் இன்று கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் பிரகாரம் இன்றைய தினம் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பனுடன் அவர் மோட்டார் சைக்கிளில் ஆடியபாதம் வீதியூடாக தனது வீடு நோக்கி பயணித்த வேளை போலீஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி சந்தையை அண்மித்த பகுதியில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் அடங்கிய வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளை வழிமறித்து பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞன் மீது சரமாரியாக வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலாளிகளிடம் இருந்து உயிரை காக்க வாள்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் 50 மீட்டர் தூரம் ஓடி சென்றவரை தாக்குதலாளிகள் துரத்தி வெட்டியுள்ளனர். ஓடி சென்றவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த 4வரும் சரமாரியாக வாள்வெட்டினை மேற்கொண்டதில் இளைஞனின் கால் ஒன்று துண்டாடப்பட்டுள்ளது. அதனை அடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு நோயாளர் காவு வண்டியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். வைத்தியசாலையில் இளைஞன் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்பகை காரணமாகவே கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் தாக்குதலாளிகளை அடையாளம் காணப்பட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கழனியாற்றை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி கழனியாற்றின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளமையினால் அம்பத்தளை வெள்ளக்கட்டுப்பாட்டு அணை பெருக்கெடுத்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அம்பத்தளை வெள்ளக்கட்டுப்பாட்டு அணைக்கும் மாலபே கடுவெல பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் அதற்கு மேலதிகமாக உள்ள தாழ்வான நிலப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் LS சூரியபண்டார இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், கொழும்புக்கு அண்மித்த தாழ்வான பகுதிகள் மற்றும் கழனி, பியகம போன்ற பல பிரதேச மக்கள் தொடர்ந்து மிக அவதானமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தற்போது ஹன்வெல்ல பிரதேசத்தில் நீர்மட்டம் 10.8 அடி வரை உச்சத்தை எட்டியுள்ளது. எமது அவதானிப்பின்படி அநேகமாக 10.88 என்பது ஹன்வெல்ல நீர்மட்டத்தின் உச்ச மதிப்பாக இருக்கக்கூடும். நாகலகம் வீதியின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட 7 அடி வரை உயர்ந்துள்ளது. கழனி ஆற்றின் மேலிருந்து கீழ் நோக்கி நீர் வரும்போது ஹன்வெல்லவில் நீர்மட்டம் உச்சத்தை அடைவதுடன்
இடைப்பட்ட பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம். இதனால் கொழும்பு காண்மித்த பகுதிகளிலும் கலனி பியகம போன்ற பல பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே அப்பகுதிகளில் உள்ளவர்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று காலை கடுவெல பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை விமானப்படை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். மேலும் தொடர்ந்தும் மீட்பு நடவடிக்கையில் இலங்கை விமானப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெள்ளம்பிட்டிய மற்றும் கொலன்னாவு பிரதேசங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை துணுமலேயில் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளான கம்பஹா, ஜாயல, வத்தலை, கந்தானை போன்ற பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம். எனவே இப்பகுதி மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மகாஓயா நீர்த்தேக்கத்தின் வெள்ள நிலைமை இன்னும் அதிதீவிர வெள்ள நிலையிலேயே உள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலாற்றுப்படுகைகளில் நீர்மட்டம் குறைந்தாலும் கீழ்ப்பகுதிகளில் இன்னும் நீர் வடியவில்லை. நீர்மட்டம் குறையும் போது ஏற்படும் ஆபத்துகள் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது ஏற்படும் ஆபத்துகளுக்கு சமமானவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே வெள்ளம் குறையும் போது நீரில் விளையாடுவதையும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க செல்வதையும் நீரில் மூழ்கிய வீதிகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட காற்றுடன் கூடிய மழை காரணமாகவும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. நானாட்டான், மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆடு மற்றும் மாடு உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்களினால் முடியுமான அளவிற்கு வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட கால்நடைகளை காப்பாற்றி படகில் ஏற்றி கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றியுள்ளனர். மேலும் மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு பிரதான பாதைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி, மன்னார் மதவாச்சி பிரதான வீதிகளின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளது. மேலும் மடு, மாந்தை மேற்கு, நானாட்டான், முசலி பகுதிகளுக்கான முக்கிய உள்ளக வீதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் மக்களின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் மரங்களிலும் கூரைகளிலும் தஞ்சமடைந்துள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் சுமார் 310 நபர்கள் எவ்வித தொடர்பும் இன்றி இருப்பதாகவும் அவர்கள் மரங்களிலும் கட்டிடங்களின் கூரை பகுதிகளிலும் தஞ்சமடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கிட்டத்தட்ட 310 பேர் அளவில் எந்தவித தொடர்புமற்ற நிலையில் வீடுகளின் கூரையிலும் அதேபோல் மரங்களிலும் இருக்கிறார்கள் 2 நாட்களாக. இதிலே சிறு தொகையானவர்களை குறிப்பாக நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடங்களில் உள்ளவர்களை இப்பொழுது படகுகள் மூலம் மீட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே கூராய் பிரதேசத்திலே விசேடமாக 36 பேர் எந்தவித தொடர்புமற்ற நிலையிலே கூரையின் மேலும் மரத்தின் மேலும் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். ஆனால் அவர்களை மீட்கின்ற பணிகளை நாங்கள் கடற்படையினர், விமானப்படையினர், ஏனைய அரசு அலுவலர்கள் உதவியோடு முயற்சி செய்கின்றோம். ஆனால் இறுதியாக அந்த படகு கடற்படை மூலமாக சென்ற படகும் நீரில் இழுத்துச் செல்லப்படுவதனால் அவர்களை நெருங்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதே போல் சீரற்ற காலநிலை காரணமாக விமானப்படையினர் உதவி அவ்விடத்தில் பெறுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. வந்த உலங்குவான் நூறியும் மீண்டும் வவுனியாவுக்கு திரும்பி சென்றிருக்கின்றது. சீரற்ற காலநிலை ஓரளவு சீரற்ற பட்சத்திலே தான் அவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாந்தை மேற்கு, மடு மற்றும் முசலி பிரதேச செயலக பிரிவு முழுமையாக மன்னார் பிரதேசத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல்
இங்கு தொலைபேசிகள் இயங்கவில்லை. எனவே அவர்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய இடர்பாடை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேசம் மிகவும் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே அளவு மடு பிரதேசம். அது மட்டுமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு கொழும்புக்கோ அல்லது வவுனியாவோ மலவாச்சிக்கோ செல்வதற்குரிய பாதைகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்கின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த ஏனைய அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்தார். மின்சார தடை மற்றும் தொடர்பாடல் சிக்கல்கள் காரணமாக பரீட்சைகள் குறித்து வினவி பரீட்சை திணைக்களத்திற்கு பொதுமக்களிடமிருந்து அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாகவே பரீட்சை ஒத்திவைப்பு குறித்த இந்த தீர்மானத்தை மீண்டும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் எனவும் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை திறக்கக்கூடிய நிலையில் உள்ள பகல் நேர சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை நாளை முதல் மீண்டும் திறக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவின் காரணத்தால் மூடப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை நாளை முதல் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அதாவது அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற அலுவலர்களுக்கு தனது குழந்தைகளை பராமரிப்பதற்கு வீட்டில் வைத்து போக முடியாத நிலையின் காரணத்தால் அவர்களை இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு விட்டு செல்வதற்கு அவர்கள் கட்டாயம் இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம், நாளை முதல் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் நாங்கள் திறந்து வைப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் டே கேர் சென்டர்ஸ் நாளை முதல் ஆரம்பிப்பதற்கான தீர்மானத்தை சிறுவர் மகளிர் அமைச்சு எடுத்திருக்கின்றது. இன்றைய நாணய மாற்று விகிதம்